ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைக்கு அங்கே சாப்பாடு ஊட்டும் போது கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறா. நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லும் போது அங்கே டாக்டர் நம்ம ஹீரோயின் அங்கே கூப்பிட்டாரு பேசுகிறதுக்காக. உங்கள் பொண்ணுக்கு லாஸ்ட் டைம் அந்த பிளட் வந்துட்டு அங்கே மேட்ச் ஆகலை. ஸோ வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும்னா நீங்கள் இதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பாட்டி இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவன் வேகமாக பிடிச்சி இழுக்கிறான். கையில் அடிபட்டிருக்க பார்த்துட்டு வேமா என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சு அங்கே இழுத்துட்டு அங்கே ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு உங்களை கூட லைஃப் வாழ்றது எனக்கு அவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஒரு விஷயம் ஹீரோவை பார்த்து யோசிக்கிறா. அங்கே டாக்டர் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா திரும்ப வந்துட்டார்ல, ஸோ நீங்கள் இன்னொரு பேபி பெற்றுக்கணும். ஸோ அந்த குழந்தையோட அந்த பிளட்னால தான் உங்கள் பேபியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவன் வீட்டில் ட்ராப் பண்ண பிறகு அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த ஜீ வந்துட்டு அங்கே இருக்க மாடல்ஸில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு உனக்கு வந்து காசு அதிகமாக தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு நீ நடந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே பண்ணுறேன், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கே என்கேஜ்மெண்ட்டுமே பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பலை, நான் வந்து இப்போ அப்ராடுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஸோ வந்துட்டு என் குழந்தையுமே கூட்டிகிட்டு போக போகிறேன். நாங்கள் ஃபோட்டோ சொன்னதுமே என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குல்ல அப்படின்றத சொன்னதுமே இல்லை பரவாயில்ல, நான் வந்துட்டு கனடாவில் போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் நாங்கள் ஜீட்டை கால் பண்ணி இப்படி அவர் வந்து கனடாவில் வீடு வாங்க சொல்லிட்டுருக்காரு, ஸோ அங்கேவே செட்டில் ஆக போகிறாரான்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணுவேன், ஆனால் உன்னை ட்ரெஸ் ட்ரை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அங்கே மெயின் நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அது ஜீதான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டு வேமா அங்கே போயிட்டு குழந்தைய வந்து தூக்கிக்கிறா. நீ தேவையில்லாமல் என் பிள்ளைகிட்ட இப்படி பக்கத்தில் ஏதாச்சும் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்து ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுக்க போனேன், உன்னோட அம்மா என்ன இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே அம்மா ஆன்ட்டி என்கிட்ட ரொம்ப பாசமாதமாக பேசினாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி நீ வெளியே போ, நான் வந்து ஆன்ட்டிகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஜீட்டை நீ தேவையில்லாமல் எதுக்காக இப்படி இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னதுமே நீ வந்து என்னோட லைஃப்பை கெடுக்க பார்ப்ப, நீ வந்து அவனை என்கிட்ட வந்து திரும்ப பிரிக்கணும்னு பார்ப்ப, நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த குழந்தை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கா. அதுக்கப்புறம் அவன் எப்படினாலும் இந்த குழந்தையோட கஸ்டடியை வாங்கிடுவான், நான் வந்து ஸ்டெப் மதராக மாறிடுவேன், உனக்கே தெரியும் ஸ்டெப் மதர்னா எப்படி குழந்தைய பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே நீ வந்து அவனோட லைஃப்பை விட்டு போகலன்னா இதான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுமே அதுக்கப்புறம் அங்கே ஷென் தான் கூட இருக்கா. அங்கே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதை வந்துட்டு அவன் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின்மே ஹீரோ கூட சேர்ந்து இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஷென் ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ இதை பற்றி கவலைப்படாத, நான் அப்ராடுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், இந்த குழந்தையோட நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்னால் வந்துட்டு ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப லவுடாக அங்கே வந்து பேசுகிறான். நான் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்படி இருந்து நீ என் ஹானுக்காக என்னை வேணான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போகவுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் கோவத்தில் இப்படி கத்தி பேசிட்டேன், ஆனால் வந்து நான் உண்மையிலே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆனால் எனக்கு எப்பயுமே அந்த ஒரு எண்ணம் கிடையாது, இந்த பேபி வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், ஸோ இந்த குழந்தைய வந்துட்டு நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வெளியே யார்ட்டையுமே சொல்லிடாத அப்படின்றத சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பட் அங்கே வெளியே போயிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோக்காக உதவி பண்ணிட்டுருக்கேன், பட் எப்பயுமே அவனை பற்றி தான் அவள் யோசிச்சுட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஜீட்டை அவன் கால் பண்ணி இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். பிறகு அந்த ஜியை பார்த்தா நம்ம ஹீரோக்காக அங்கே சூப்பராக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து மிரட்டுற மாதிரி பேசிகிட்ருக்கா. உன் லைஃப்பில் இருக்க எல்லாமே நான் வந்து உனக்கு கொடுத்தது, ஆனால் நீ வந்து என்னை விட்டுட்டு போகணுன்னு ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சிரிச்சுட்டே வில்லத்தனமாக பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. உண்மை எதுவும் தெரிஞ்சு போயிடுச்சா, நம்ம கரண்டாக போகிறோன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே குழந்தைக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம வந்து இவனை விட்டுட்டு போயிட்டோன்னா குழந்தை ரொம்ப ஏங்குவாளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஹீரோ நான் ட்ரிப்புக்காக வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டியதாக இருக்குது, அப்போ வந்து உனக்காக எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்கே இருக்கான். அங்கே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன்னு, நீ வீட்டை மாற்றி வந்துட்டேனா, நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுமா அப்படின்றத சொன்னதுமே தயவு செஞ்சு நீ இப்படி ஏன் தொல்லை பண்ணிகிட்ருக்க, என்னை விட்டு நான்
நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும், அவங்க போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அவளுக்கு இங்கே வாமிட்டிங் சென்ஸ் ஆகுது. என்னாச்சு உனக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னதும், எனக்கு உடம்புல நல்லா தான் இருக்குது, உன் மூஞ்ச பார்த்தா தான் எனக்கு அப்படி தோணுது அப்படின்றத சொன்னதும், என் மூஞ்ச பார்த்தா உனக்கு தோணா எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கிஸ் பண்ண போகும்போது ஹீரோயின் கோவப்பட்டு அரைஞ்சிடுறா. இப்போ சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், ஆனால் இங்கே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்காது, அது நடக்காது, கனடாக்கு குழந்தைய நான் உன்னையுமே சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன், அங்கே போய் நம்ம நிம்மதியாக வாழலான்னு சொன்னதும், உன் கூட வரமாட்டேன்னு அவள் சொல்கிறா. நான் உன்ட்ட அங்கே பர்மிஷனை கேட்கலையே, எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுமே நான் உன்னை கூட்டிகிட்டு போக வருவேன், என் கூட சேர்ந்து கிளம்பி வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. ஹீரோ அங்கே வெளியே போயிட்டு நான் இப்போ ரூடாக பிஹேவ் பண்ணலாம், பட் உன்னையும் குழந்தைய கூட்டிகிட்டு போய் நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ஜி வந்து குழந்தைய ஏதாச்சும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினாலே அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் ஹெல்ப் பண்ண முடியும், அவன் மேலே தான் நான் நம்பிக்கை வைக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஷெனுக்கு கால் பண்ணி அப்ராடுக்கு போகிறத பற்றி சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எனக்கு தெரியுமே நீ கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நான் வந்து அப்ராடுக்கு வரேன்னு தான் சொன்னேன், பட் உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லலை, நான் தனியாக என் குழந்தையோட போக போகிறேன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே அவள் இன்னுமே வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்காளா, இவளுக்காக தானே என்னோட லைஃபவே நான் தொலைச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஜீட்டை கால் பண்ணி அவள் இப்போ கன்சீவாக வேற இருக்கா, அப்ராடுக்கு வேற எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா அப்படின்றத சொல்லிடுறான். உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இவனுமே ஒரு துரோகியாக மாறிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஜியை போய் மீட் பண்ணி அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே ஒத்து வராது, நான் வந்துட்டு அவளோட சேர்ந்து போக போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே, எனக்கு தெரியுமே அவள் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோட்ட நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா எதுக்காக நீ என்ன வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு உன் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீயுமே வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட அவ்வளோதான், ஆனால் இதுக்கப்புறம் உன்கிட்ட வாங்கின எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் கொடுத்துடுறேன், என் குழந்தைக்காக நான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ 3 இயர்ஸாக என் கூட சேர்ந்து இருந்த, கொஞ்சம் கூட என் மேலே உனக்கு லவ் வரலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு அழுகிறா. நம்ம ஹீரோ, எனக்கு அப்படிலாம் எதுவும் தோண கிடையாது, நான் வந்துட்டு எப்பயுமே அவளை மட்டும் தான் லவ் பண்ணேன், அவன் மேலே எனக்கு கோவம் தான் இருந்துச்சு, வெறுப்பு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு போனேன்னா அவளை ஈஸியாக நான் உன்னை நிம்மதியாக வாழ விட்டுருவேனா அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே ஒரு டெவில் மாதிரி அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயோ கால் பண்ணி, நான் சொன்ன வேலையே பண்ணுங்க, உடால் அந்த ஹானே வந்தாலும் அவன் செத்து போனாலுமே அவனை காப்பாற்றுறதுக்கு யாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறா. எனக்கு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஷென் வந்து மெசேஜ் அனுப்பிடுறான், எல்லாமே நீ வந்துட்டு பக்கவாக ரெடி பண்ணிடு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போனா கடைசியில் பார்த்தா அந்த ஜி அங்கே வந்துடுறான். அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே பயமாயிட்டு, நான் வந்து அப்ராடுக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னதுமே, நீ வந்து போகலாம், பட் அவனோட பேபியை சேர்த்து நீ எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்லன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. இந்த விஷயம் எப்போ இவளுக்கு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்துட்டு உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியுமே நீ என்னோட லைஃப்பை கெடுக்க பார்ப்பையா, இதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாம், இந்த குழந்தைய வச்சு தானே உன் குழந்தைய காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுற, பட் வந்துட்டு அது நடக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, இதில் எனக்கும் உனக்கும் சம்மந்தம்லாம் கிடையாதுப்பா, இங்கே பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிக்கிறா. அங்கே அசிஸ்டன்ட் சார் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் என்ன பேபி ஏற்றுக்க போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, எனக்கு அவளை ரிவெஞ்ச் மட்டும் தான் எடுக்கணும், அவள் பேபி வந்துட்டு இறந்து போனாலும் எனக்கு பரவாயில்ல, அந்த நிம்மி பொழைச்சா என்ன இறந்தா என்ன, அவளை நீ ரிவெஞ்ச் எடுத்தாலே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் ஜிக்காக அவன் பேசுகிறான். அதை இங்கே வீடியோ எடுத்து காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே மனசே உடஞ்சி போயிடுறா. ஏன்னா இன்னுமே அவன் ஹேட் தான் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு, இவ்வளோ விட்டாச்சு, இதுக்கப்புறம் உங்களோட கையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கே விட்டதுமே ஹீரோயின் அங்கே கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என் குழந்தைய காப்பாற்றணும் விட்டு என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் இதில் எனக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது, இதுக்கு எல்லாமே காரணம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து போர்ஸ் பண்ணி அங்கே அபார்ஷனுமே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா வெறும் பிளட்டாக தான் இருக்குது. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த ஜீட்டை, நீ எதுக்கு இப்படி கேவலமான ஒரு லேடியாக மாறின, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும், நீ அதுக்கப்புறம் என்ன துரோகம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஓடலன்னு பார்த்தேன்னா நான் எப்படி வந்துட்டு உன்னை சும்மா விடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவளோட பேச்சை கேட்டுட்டு, நான் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னதுமே, ஓ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பையா, ஒரு விஷயம் சொல்லவா, இப்போ இவ்வளோ தூரத்துக்கு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னா அதில் வந்துட்டு உன் அம்மாவுமே என் கூட சேர்ந்து வந்து நான்
அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே சேர்ந்து தான் மாட்டுவாங்க. நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிற தவிர வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு அவ மிரட்டிட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க தான் இருக்கான். அவளுக்கு அங்க முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோட்ட ரொம்ப கோவப்படுறா. நீ இப்படி ஒரு கேவலமான மனுஷனா? ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக குழந்தையவே நீ கொலை பண்ணுவியா? என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு லாஸ்ட் ஒரு வழி அதுதான் இருந்துச்சு. அதுவுமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அங்க நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நான் வந்து உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ செக் போட்டு குடுக்குறேன். நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொன்னதுமே, அங்க அவளுக்கு அத கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. இவ்வளோ கேவலமானவனா நீன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்படுறா. அப்பங்க நம்ம ஹீரோ, ஆமா நான் வந்துட்டு ஜிய தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். உன்ன லவ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்? நானும் அவளுமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஏன்னா இந்த அபார்ஷன் பண்ணதோட நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் பேபியுமே பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல. ஸோ குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டுருக்கு. ஹீரோவுமே அங்க வெளிய போய் உட்காந்து அங்க மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டுருக்கான். ஏன்னா ஜீவன் தான் அவங்க அம்மாவ வச்சு மிரட்டினான் இல்லையா? ஸோ அம்மாவ எப்படி காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு, அதுக்காக வந்துட்டு இந்த வேலைய இவன் பண்ணிட்டான் போல. அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். எனக்கு அங்க டாக்டர் ஃபோக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு, "என்னோட வெட்டிங்க்கு நீ நாளைக்கு வருவீல்ல?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்றான். அவர் கண்டிப்பா அப்படின்றத சொல்றாரு. பிறகு ஷென் தான் நம்ம ஹீரோயினோட குழந்தைய அங்க ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, "அம்மாவ காணோமே எங்க?" அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா இப்போ வந்துருவாங்க." அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்பவே அவங்க வந்து ஹாப்பியா அங்க வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்க கிளம்பிட்டு இருக்கும்போது, அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, "மேடம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க இத பாருங்கன்னு" சொல்லிட்டு, அங்க அந்த ஃபோன போட்டு காமிக்கிறான். நம்ம ஹீரோட்ட குழந்தை வந்துட்டு பிறக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே, எனக்கு அது நல்லாவே தெரியும். பட் வந்துட்டு நான் என் குழந்தையும் அவளையுமே நல்லபடியா காப்பாத்தணும். ஸோ வந்துட்டு நீயுமே அந்த ஜியோட சேர்ந்து இப்ப கனெக்ஷன் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேற வழி இல்லாம இதெல்லாம் பண்ண வேண்டியதாயிருச்சு. என்னோட அம்மாவ காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன். ஆனா வந்துட்டு நான் வந்து அந்த குழந்தைய கிட்னாப் பண்ண சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் அத பண்ணல அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின், இதெல்லாம் எதுக்காக நீ இப்ப என்ட்ட காமிச்சிட்டு இருக்கன்னு கேட்டதுமே, ஏன்னா அவர் உங்கள ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களையும் குழந்தையுமே கனடா கூட்டிட்டு போய் நல்லபடியா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவுமே பண்ணாரு. பட் வந்துட்டு அந்த ஜீ அத எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாங்க. அவங்க எப்பயுமே அவர வந்து நல்லா யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருமே உள்ள மாட்டிட்டு தான் இருந்தாரு. பட் இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். நான் வந்துட்டு பண்ண எல்லாத்துக்குமே உங்ககிட்ட சாரி தான் கேட்க முடியும். வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது. நானுமே கட்டாயத்தினால தான் பண்ணினேன்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க அவர் உங்களுக்காக எல்லாமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, அங்க வந்து அந்த டிக்கெட் அந்த எல்லாத்தையுமே குடுத்துட்டு இருக்காங்க. வீடெல்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த பென் டிரைவ் நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஜி வந்துட்டு பண்ண எல்லா கிரிமினல் வேலைக்குமே இதுல வந்து எவிடன்ஸ் இருக்கு. இதுமேல உங்களுக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ இவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிட்டு இருந்தியா? அப்புறம் ஏன் நீ எப்பயுமே என்ன ஹேட் பண்ற மாதிரியே காமிச்சிட்டு இருந்த அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் குழந்தையோட ஏர்போர்ட்க்கு போயிட்டு இருக்கும்போது அங்க ஷென் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு போறான். ஏன்னா இவன் எப்படியே போய் எங்க கூட செட்டில் ஆயிக்கலான்னு பாக்குறான் போல. அம்மா எனக்கு அப்பா வேணும்னு சொன்னதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பா வந்து கூடிய சீக்கிரம் கனடாக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாருன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, என்ன சொல்ற? அவன் வந்து ஜாயின் பண்ணுவானான்னு கேட்டதும், ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு சொன்னதுமே, இங்க இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவ ரொம்ப அப்படியே அழகா கிளம்பிட்டு, நான் வந்துட்டு பார்க்க எப்படி அழகா இருக்கேனா அப்படின்றத சொல்லிட்டு, அங்க வேணுனே வந்துட்டு வம்பு பண்ணி அவர ஃபோர்ஸ் பண்ணி நான் அழகா இருக்கேன்னு சொல்ல வச்சுட்டு இருக்கா. நீ வந்துட்டு மறந்து போயிறாத. எல்லாமே என் கையில தான் இருக்கு. நீ இப்ப என்ன ஒழுங்கா வந்து வெட்டிங் பண்ணிக்கலன்னா, உன்னோட அம்மா ஜெயிலுக்கு போறத வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க மிரட்டுறா. நீ அப்படிலாம் ஏதாச்சும் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க மிரட்டினதுமே, அங்க நம்ம சி வந்துட்டு, நீ வந்து இப்போ உன் மூட சரியாக்கிரணும். இல்லன்னா கண்டிப்பா அது உனக்கு தான் டேஞ்சரா முடியும். இப்ப நீ வெட்டிங் பண்ண ஒழுங்கா வா அப்படின்றத சொல்லிட்டு, அவன அங்க ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அவன அங்க கூட்டிட்டு அவ போயிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம டாக்டர் வந்ததுமே, நம்ம ஜீக்கு வந்து கால் வந்துருது. யாரோ வந்து அவங்க அம்மாவ அடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது நம்ம டாக்டர் தான் போல. நீ சொன்ன மாரி எல்லாமே பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ எத பார்த்து பயப்பட வேணான்னு சொன்னதும், அப்ப நீ வந்து எல்லாமே என் கூட சேர்ந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணியான்னு சொன்னதும், உன்னோட ஆட்டம் ரொம்ப ஓவர் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் யாருக்காக பயப்படணும்? நான் வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே, உடனே அவன் அந்த ஷென்க்கு கால் பண்ணி, இப்ப நம்மளோட பிளான் பிய வந்துட்டு நம்ம நிறைவேத்த வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்றத
சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் என் குழந்தைய என்னோட ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு அங்கே வந்து கனடாக்கு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே நீ ஹாப்பியாக போயிட்டு வா, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காரு. எனக்கு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வருது அந்த ஷென்ட் இருந்து, இப்போ வந்து அப்ராடுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டுக்காகன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அந்த ஜீ கூட சேர்ந்து இவனுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல், இது ரொம்ப டேஞ்சராஜேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோயின் இப்போ நீ வந்துட்டு எந்த சைடில் போயிட்டுருக்க, இவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு, ரூட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு கேட்டதும் இல்லை நான் ஷார்ட்கட் வழியாக போயிட்டுருக்கேன், டிராஃபிக்கில் மாட்டிக்க கூடாது இல்லையா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் போயிடலான்னு சொன்னதும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ வந்து முதல் ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொன்னதும் அங்கே அவன் வந்து கோவப்பட்டு காரை நிறுத்திட்டு கதவை லாக் பண்ணிட்டு என்ன நினச்சிட்ருக்க, நான் உனக்காக என்னோட லைஃபவே தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன், ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்னை ஏற்றுக்காமல் அந்த ஹானை தான் லவ் பண்ணிட்டுருப்பியா, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேட்டு என் கூட வந்தேன்னா அது நல்லது, ஏன்னா கண்டிப்பாக உனக்கு நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்போ அங்கே அந்த ஜீ வந்துட்டு கால் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகமாயிருது. ஏன்னா இவன் வந்துட்டு அந்த ஜீ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. எனக்கு நம்ம ஹீரோக்குமே அந்த ஜீ கால் பண்ணி உன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாற்றணுன்னா நீ உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வா, இல்லை அவங்கள பொணமாக தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் வேற மிரட்டா. பிறகு அந்த ஜீ பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அங்கே குழந்தையுமே கட்டி போட்டு வச்சுருக்கா. அங்கே குழந்தைக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடித்து அவள் டார்ச்சல் வேற பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த ஜென் வந்துட்டு அங்கே பெட்ரோல்லாம் ஊற்றி விட்டுட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு தான் பொறுமையாக இருக்கிறது, இப்போயாச்சும் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா, உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொன்னதும் சாகிற டைம் வந்துருச்சு, அப்படி இருந்துமே நீ எப்படியா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எனக்கு ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணி நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, குழந்தையும் அவளையுமே காப்பாற்று அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் காப்பாற்றிடுறேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சு நான் என் பிள்ளையும் என்னோட ஒய்ஃபை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத, முதல் ஸ்டாப்புன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இங்கே வந்த, நீ வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அந்த ஜீ வந்துட்டு நீ வந்து என்னை துரோகம் பண்ணிட்டு விட்டுட்டு போனேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு அந்த ஷென்னை போய் அவனை கையை கட்டி போட சொல்லும் போது அங்கே ஷென்னை போட்டவன் அடிச்சிடுறான். உடனே அங்கே கத்தி வச்சுட்டு அவன் மேட்ட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ உனக்கு எனக்கு தானே ப்ராப்ளம், நீ கொலை பண்ணுறதுனா என்ன பண்ணு, தேவையில்லாமல் அவங்ககிட்ட இதுக்காக ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே அங்கே கட்டை இருக்குது பார்த்தியா, எடுத்து அடிச்சு உன் காலை நீயே உடச்சிக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி அங்கே பண்ணதுமே ஒரு சைக்கோ மாதிரி அங்கே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயும் அங்கே டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு போனதுமே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, மொத்தமாக சேர்ந்து சாக போகிறீங்க இன்னைக்கு, ஆனால் வந்துட்டு என்னை வந்துட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணிட முடியாது, நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி, உங்களை மாதிரி ஒரு பூவரானவங்க செத்து போனால் யார் வந்துட்டு தேட போகிறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உனக்கான பனிஷ்மெண்ட் எப்படினாலும் கண்டிப்பாக கிடைக்காம இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோ வேமா அவளை போய் அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்றான். அவங்க அடிப்பட்டு அப்படியே வந்துட்டு அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூப்பிட்டு அவன் பாவம் அப்படியே போயிட்டு இருந்தா அந்த ஷென் அங்கே கத்தி எடுத்துட்டு உன்னால தான்டா இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக அங்கே குத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே அங்கே வந்து கீழேயுமே விழுந்துடுறான். ஹீரோயினும் குழந்தையுமே அங்கே பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு எது இல்லை நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட அம்மா அங்கே பைத்தியமாயிட்டாங்க போல, அங்கே ஃபோட்டோவை வச்சுட்டு 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், பேபியுமே பிறக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் குழந்தை அங்கே டாக்டர் எல்லாமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து குழந்தையும் கூட்டிகிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு ரெக்கார்டு எடுத்திருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எப்பயுமே என்கிட்ட கேட்ப பார்த்தியா என்னை திரும்ப அடைஞ்சதில் உனக்கு ஹாப்பியான்னு, நான் வந்துட்டு உன்னை வெறுத்தா தானே நான் ஹாப்பி ஆகுறதுக்கு, நான் எப்பயுமே உன்னை லவ் தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிறான். நான் வந்து உன்னையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போய் அப்ராடில் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஹீரோயின் நீ இந்த லைஃப்பில் நீ என் கூட இல்லாமல் போயிட்ட, ஆனால் நெக்ஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக நீ என்னோடய லைஃப்பில் எப்பயுமே முழுசாக வந்து சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு அவள் ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் போல். ஸோ வந்து இப்படியே சேட் எண்டிங்காகவே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.